பார்க்க போது ஆர்டிபி மே 2022 கேட்ட ஒரு முக்கியமான சம்ம. ஏபிசி லிமிடெட் issues 1 lakh 4% 1 lakh OCPS face value 100 on 1st April 2011, and these are redeemable after 5 years on 31st March 2016. அதாவது ஏபிசி லிமிட் வந்து OCPS cumulative preference shares at face value of ₹100, and these are redeemable after 5 years on 31st March 2000. Dividend is non-cumulative. Each preference shares entitles to holder to 10 equity shares, and preference shares are optionally convertible by the holder at any time until maturity. How will the preference shares be classified at initial recognition, assuming that comparable instrument carry a market rate of interest is 7%? அப்போ அங்கே 4%, இங்கே 7%. அப்போ ஈதா ஈஐதா. Provide journal entries for first year. Will this classification be changed subsequently in case that is likelihood that OCPS will be encashed at the end of maturity period? Yes, compulsory changes ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இனிஷியல் ரெகக்னிஷன், OCPS ஆப்ஷனலி கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ், ரெடீம் அட் தி எண்ட் ஆஃப் தி 5th இயர். 2 அம்சங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், ரிடம்ஷன் பண்ணணும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ரிடம்ஷன் பண்ணணும். ஒரு பாயிண்ட். ஹோல்டருக்கு கன்வர்ஷன் ஆப்ஷன், இண்டியஸ் படி ரிடம்ஷன் அப்ளிகேஷன் இருக்குது, லைபிலிட்டி காம்பனன்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரிடம்ஷன் அப்ளிகேஷன் இருக்குது, 5 ஆண்டு கூட ரிடம்ஷன் கேஷ் அப்ளிகேஷனாக போடலாம், அல்லது ஹோல்டருக்கு கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அப்போ கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்விட்டி காம்பனன்ட் உள்ளது. இப்போ ரெண்டுமே இருக்குது. ஆகவே இது காம்பவுண்டிங் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டாக வைக்கப்படும் ஃபர்ஸ்ட். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் குமுலேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 லட்சம் வந்து எப்போ கிடைக்குதுன்னா மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. முதல் லைபிலிட்டி காம்பனன்ட்டை தான் நம்ம வந்து கணக்கிட வேணும். அப்போ லைபிலிட்டி காம்பனன்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துடைய ரெகக்னேஷன் தான் நீங்கள் போடணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெகக்னேஷன், பேங்க்குள்ள பணம் வந்துருச்சு. ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக இருக்குது, ஈக்விட்டி காம்பனன்ட்டாக இருக்குது, காம்பவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகக்னேஷன். இது ரெண்டுத்தையும் எப்படி இருக்குங்க ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்து டிவிடெண்ட் வந்து நான் குமுலேட்டிவ். இப்போ இஷ்யூவர் டிஸ்கிரிப்ஷன் தான் டிவிடெண்ட் பேமெண்ட் இருக்கும். அப்போ as per Ind AS 32 and 37 நான் குமுலேட்டிவ் டிவிடெண்ட் இஷ்யூ டிஸ்கிரிப்ஷன் அது ஈக்விட்டி எலிமெண்ட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா நான் குமுலேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் டிவிடெண்ட் இஷ்யூவர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது அது ஈக்விட்டி எலிமெண்ட் ஆகும். ஏன்னா டிவிடெண்ட் தந்தாலும் தரலாம், தராட்டியும் போகலாம். தந்துச்சுன்னா அது கேஷ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ஆகும், தரலைன்னா அது ஈக்விட்டி எலிமெண்ட்டாக தான் போய் நிற்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரெகக்னேஷன் என்ன செய்யுது, இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஓப்பனிங் லைபிலிட்டி வந்து 7% போட்டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். தட்ஸ் வெரி சிம்பிள். சப்சிக்வெண்ட் சேஞ்சஸ் இன் கிளாசிஃபிகேஷன்ஸ். எஸ், இப்போ இதே பாயிண்ட்டை நான் வந்து ஆன்சரில் நான் உங்களுக்கு மாற்றுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ரெகக்னேஷன்ஸ் வந்து 1 லட்சம் இன்ட்டு 100, ஸோ 1 கோடி ரூபாய் வந்துருச்சு. அந்த 1 கோடி ரூபாயோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எடுக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. எஸ், 7%. அப்போ 7%க்கு நீங்கள் எடுக்கணும். அப்போ 1/1.07. எத்தனை வருஷம் அப்படின்றது அந்த முக்கியமான விஷயம். 2005 வருஷம். அப்போ 2, 3, 4, 5. அப்போ 7129 இன்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 71 கோடியே 29,861, 71,29,000 இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ இதுதான் ஈக்விட்டி போர்ஷனாக இருக்கும். ரெசிடுவல் வேல்யூ தான் எப்பவுமே ஈக்விட்டி காம்பவுண்ட். அப்போ என்ட்ரி போடும்போது என்ன செய்வீங்க, பேங்க்லேருந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கும், 1 கோடி ரூபா வந்துருச்சு. ஈக்விட்டி காம்பவுண்ட்டையும் நான் தனியாக காமிக்கணும், அப்புறம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி நான் தனியாக காமிக்க போகிறேன். 71 லட்சம்ன்றது என்னுடைய லைபிலிட்டி ஈக்விட்டி போர்ஷன்ஸ். பட் 31st March 2012 இன்ட்ரெஸ்ட் நான் போடணும் இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் எதுக்கு தான் போடுவேன், லைபிலிட்டி போர்ஷன் மட்டும் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அப்போ 71,29,000க்கு நான் 7% போட்டேன்னா 4,99,000. அப்போ இது வந்து லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து கன்வர்ஷன் அவங்க ஆப்ஷன் செஞ்சா என்ன, கேஷ் ரிடம்ஷன் நடந்தால் என்ன. கன்வர்ஷன் ஆப்ஷன் நடந்துச்சுன்னா இந்த லைபிலிட்டி நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம் லைபிலிட்டியை. அப்போ 71,29,000 இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஈக்விட்டியாக நான் கொடுத்தாகணும் லாஜிக்கலாக.
இது வந்து 71,29,862 71,29,862 இதை வந்து நான் என்ன செஞ்சாகணும் ஈக்குவலிட்டியாக நான் கொடுத்து ஆகணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஹோல்டர் கன்வர்ஷன் செய்தால் லைபிலிட்டி ஈக்குவிட்டிக்கு மாற்றணும். லைபிலிட்டி வந்து என்ன செஞ்சணும் ஈக்குவிட்டிக்கு மாற்றணும். என்ன லைபிலிட்டி இருக்குதோ அது நான் ஈக்குவிட்டிக்கு மாற்றி ஆகணும். மெச்சூரிட்டி ரிடம்ஷன் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நான் எவ்வளோ செய்யணும் பணம் தரணும் இல்லையா. ரிடம்ஷன் பண்ணும்போது என்ன செய்யணும் 1 crore தரணும். அப்போ 1 crore என்ன செய்யணும் அந்த அளவுக்கு நான் பணம் தரணும். அப்போ அமௌண்டேஷன் ஸ்டேபிள் நீங்கள் இந்த போகணும் 50 இயரில் இவ்வளோ வந்துடும் கிளியர். எஸ் தேங்க்யூ.